ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா கிட்ட நோட் புக்கை கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமா விஜய்க்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே எழுதிட்டு வர சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் போயிட்டு விஜய் கிட்ட எல்லாமே எழுதிட்டு நம்முடைய அன்னபூர்ணியமா கிட்ட கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, மல்லிக்கு யார்கிட்டையும் அந்த ஆன்சரை காமிக்க போகிறதில்ல. இதுக்காக நம்முடைய விஜயை போட்டிக்காக வர சொல்றாங்க. விஜய் பாத்தீங்கன்னா இறங்கி எதுக்காக வர சொன்னீங்க, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கீங்களே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள ஒரு விஷயம், மாப்பிள்ள நீங்க சென்டர்ல உட்காருங்க, உங்களை பத்தி யார் அதிகமா, அதாவது உங்க அக்காவா இல்ல மல்லி அதிகமா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத பார்த்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது உங்க அக்காவுக்கு எனக்கு ஒரு சின்ன போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்ல மாப்பிள்ள இது கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியமா சொன்னதும் இந்த பாருங்க, சும்மா உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிடாதுங்க. விஜய் எதுக்கு மாப்பிள்ளைன்னெல்லாம் கூப்பிடுறீங்க, விஜயின் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் மல்லிக்கு தாலி கட்டியிருக்காரு, அதில் அவர் மாப்பிள்ளை கூப்பிடாது, என்ன கூப்பிட சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க, எதுக்காக இது பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய அன்னபூர்ணியமா பார்த்தீங்கன்னா கேள்வி ஆரம்பிக்க போகிறாங்க. இது சும்மா விறுவிறுப்பாகவும் சும்மா பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. மறக்காத எபிசோடை மிஸ் பண்ணாது பாருங்கள். பார்த்தீங்களான்னா உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக போக மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமா கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வியை முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என் பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா தப்பான பதிலை சொல்லி சரியான மொக்க வாங்குறாங்க. நம்ம மல்லியாவது சரியான பதிலை சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கரெக்டாக நம்முடைய மல்லி நமக்கு விஜய்க்கு பிடிச்ச சாப்பாடை சொல்லிடுறாங்க. இதில் மல்லி தான் லீடிங்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற அடுத்தடுத்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ஜெயிக்க போகிறாளா அப்படின்றதான் இருக்க போகிறா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவை மாமாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ராஜ்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கனடாவில் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது கூடவே பிறந்து வளர்ந்தவன் சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிடுவான் ஏதுன்னே இந்த தருதலைக்கு தெரியாததுக்குமா இதில் கனடாவுக்கு போயிட்டு வந்தது விஜய்க்கு என்ன பிடிக்காதத மறந்துட்டு போகலாம். இதெல்லாம் சும்மா கதை நல்லாவே அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏதோ கதையை ஓட்டணும் டைம் பாஸ்க்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்முடைய அன்னபூர்ணியமாக கேட்குற கேள்விக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சராசரியாக கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி தான் லீடிங்கில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நம்முடைய விஜய் என்னடா இது நமக்கு சோதனை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காருங்க. நம்ம மேலே அக்கா அவ்வளோதான் பாசம் வச்சுருக்காங்களா, சரி அடுத்தடுத்த போட்டியில் யார் அதிகமாக நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருந்தாங்க. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்க. நம்மளுடைய மல்லிக்கு மறக்காத சப்போர்ட் பண்ணி உங்களுடைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.